எங்க கொஞ்சங்க வாங்கலாம். சேலை கட்டியிருக்கேன் பாருங்க. சேலை கட்டி இருக்கிறியா? என்னதுக்கு? எங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ராத்திரி தானே சொன்னேன் இன்னைக்கு ஜெசிபி வீட்ல வச்சு பிரேயர் மீட்டிங்னு உங்ககிட்ட தானங்க சொன்னேன். ஐயா ஆமா பத்தியா, மறந்தே போயிட்டேன். உனக்கு தான் பூஸ்ட் போட்டு ஆத்திட்டு வந்தேன். ஆளு கடகடன்னு எந்திரிச்சு கிளம்பியாச்சு. எங்கேயாவது போனோம்னா தலை சுத்தாது, வாந்தி வராது, நல்ல அழகா கிளம்பியாச்சு. யார் சொன்னா? ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் சரி போவோம். கூப்பிட்டு இருக்காவல்ல. சரி சரி கிளம்பு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ மட்டுமா போற? என்னாலையும் வர முடியாம ஆயிப்போச்சு. ஆபீஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வேற இருக்குது. நீங்க வரண்டாம், நாமளா என் கூட கூட்டிட்டு போறதுக்கு ஆள் செட் பண்ணிட்டேன். யாரு? சந்தியா தான். ராணிய கிட்ட கேட்டேன், கூட்டிட்டு போன்னு சொன்னாவ. அப்படியே அதானே பார்த்தேன். ஒத்தையில போறதுக்கு எப்படி சங்கடப்படுவாள்னு தான் யோசிச்சேன். ஆமா ராணியக்கா எப்படி விட்டாவ? அது நான் கேட்டா விட்டுருவாவ. சந்தியாளுக்கு இப்ப காலேஜ் லீவா? அவ படிச்சே முடிச்சாச்சு, இனி வேலைக்கு தான் போகணும். ஓ அப்படியா, பரவாயில்லையே. சரி அப்ப போயிட்டு வாங்க. இன்னும் இதை குடிச்சிட்டு போ. கொண்டாங்க. பிள்ளைகள்ட்ட எதுவும் பேசுனீங்களா? இப்பமே எங்க எந்திரிச்சிருப்பா சின்ன பொண்ணு. இன்னைக்கு நீ சீக்கிரம் எந்திரிச்சிட்டு என்கிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கா. ஓ சீக்கிரம் எந்திரிச்சிட்டேனோ? ஆமா எட்டுறதுனா அவ. ஆமா பத்தியில சந்தியாள்கிட்ட 9:30 போல கிளம்பிருன்னு சொன்னேன். நான் ஒரு அவசரத்துல 8:30 பரட்டாச்சு. சரி அப்ப பொறுமையா சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போ. சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன். என்னது செய்றிய? ரவை தான் கிண்டியே. வாழைப்பழம் ஊர்பட்டது கிடக்குது. ரவையை கிண்டி பழத்தை வச்சு சாப்பிடுவோன்னு. ஐயா அத போய் யார் தும்பா? யான் சின்ன பொண்ணு சாப்பிட பிடிக்கலையோ? நெஞ்சுக்குள்ளேயே நின்ன மாதிரி இருக்கோங்க. அது வேண்டாம். வேற என்னத்த செய்யறதுக்கிட்டே? ஆவு வேற இல்லையே. சரி ஒரு நிமிஷம் இருங்க. என்ன செய்ய போறா? ராணிய காலுக்கு போன் அடிக்கேன். எதுக்கு? இருங்க அடிச்சு பாத்துட்டு. எடுக்கலையோ? ஆமா எடுப்பாவ. ஹலோ ஏதே நான் சந்தியா பேசிட்டே. சந்தியா பரப்பிட்டியா? இல்லதே, நீங்க 9:30க்கு தான சொன்னீங்க. 8:30க்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க. இப்பதான் எந்துச்சே. அப்படியே மக்கா 9:30 தான். கவலைப்படாத, மெதுவா கிளம்புனே. சரி தே. உங்க அம்மா எங்க மக்கா? அம்மிட்ட கொஞ்சம் கொடு. அண்ணா குடுக்கதே. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. அவி அடுக்கலையில இருக்கவ கொண்டு போய் குடுக்கேன். சரிம்மா சரி. என்ன பாத்திரம்? ராத்திரி தான் அவ்வளத்தையும் கழுவி போட்டுட்டு படுத்திருக்கேன். காலையில இவ்ளோ பாத்திரத்தை கழுவி போட்டுருக்காங்க. எம்மா என்னடி? போன் யாரு? சின்ன பொண்ணட்ட நீ பேசு. அம்மா பாத்திரம் கழுவிட்டு எடுக்கவன்னு சொல்லு. சொன்னேம்மா, உங்ககிட்ட தான் பேசணுமா? கொண்டா சின்ன பொண்ணே சொல்லுமா. எடி அம்மா போன் பேசிட்டு வரது வர நாலு பாத்திரத்தை கழுவு. எம்மா யாமடி காலையில இருந்து சும்மா குடிக்க டம்ளர் எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருக்கீங்களா? ஒருக்கா தண்ணி குடிச்ச வெளிய வைக்க தெரியாதோ? அண்ணாந்து குடிச்சிட்டு வைக்கணும். அத வாய் வச்சு குடிச்சிட்டு அங்கங்க போட்டுக்கிட்டு அவ்வளத்தையும் சிங்க் போட்டு நிரப்பி வச்சிருக்காங்க. சரி கழுவி கழுவு கழுவு. சொல்லுமா. நைஸா என்கிட்ட குடுத்துட்டு போயிட்டாவ. என்ன செய்ய சின்ன பொண்ணு? ஆமா ஆமா, நீ சொன்னதே எனக்கு வார்மல்ல வந்துக்க. ஐயா அப்படியா? சந்தியாளுக்கு நீ அவன் இருந்திருக்குவ. இனிமேதான் பரப்பிட்டேன்னு 9:30 தினத்தை சொன்னியன்னு கேட்டா நான் தான் நேரம் போகாம சீக்கிரமே பரப்பிட்டேங்க. அப்படியேம்மா சாப்பிட்டியா? இல்லக்க, அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன். ரவைய கிண்டி வச்சுக்கிட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்காவ. எனக்கு அது ஒரு மாதிரி நெஞ்சு கரிச்ச மாதிரி இருக்கும். ஆமா அது சும்மாயே அப்படி இருக்கும். நீ குழந்தை வர உண்டாயிருக்கா? அரே அப்படிதானே இருக்கும். உங்க வீட்ல வந்து சாப்பிடுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. அவி செய்வாவன்னு சொல்லிட்டு இப்ப வரதும் கிடையாது. யாரையும் கொண்டு வந்தாலும் அதுவும் வேண்டான்டா. ஏக்க நீங்களே பாவம். இப்ப பிள்ளையில பாத்துக்க வேண்டியது இல்லலக்க. எங்க அம்மிட்ட நிக்கனால இவ செய்வாவ. அதனாலதான் உங்ககிட்ட வாங்காம இருக்கோம். இன்னைக்கு நான் அங்கதான் வந்து சாப்பிட போறேன். என்ன சாப்பாடுக்கு வச்சிருக்கிறிய? தோசை சுட்டி மக்கா. தோசை சட்னி, தேங்காய் சட்னி இருக்குது, தக்காளி சட்னி இருக்குது. எது வேணுமோ வந்து சாப்பிட்டுக்க. இப்ப வாரியா? வாருங்க. அவளை எங்க போட்டு சத்தம் போட்டு எடுக்கிறிய? அவளை கோவப்படுத்தியாலுமா? நேத்து ராத்திரி தான் பாத்திரம் அவ்வளத்தையும் கழுவி போட்டு படுத்திருக்க முதுக. காலையில எந்திரிச்சு கேரட் அரைச்சி மூஞ்சில தடவு போறேன்னு அதை தடவி அதுல 2 பாத்திரம் ஆளு கொண்டு எடுத்துக்கிட்டே அல்வ. மறு தண்ணி குடிக்க செம்பு, பாத்திரம், கப்பு எல்லாத்தையும் பறக்கி உள்ள போட்டியால்வ. மறு அதை கண்டி இதை கண்டி ஒரு ஸ்பூனு என்னெல்லாம் உள்ள கிடக்கு தெரியுமா? நான் ஒவ்வொரு வேலை செய்து பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுருவோம் முதுக. இவ்வளவு சும்மா போட்டு பறக்கி போட்ட மாதிரி நம்மளுக்கு கோவராமே இருக்கும். அதை அவளை செய்யும் சொல்லி விட்டுட்டு வந்திருக்கேன். இனி நான் போய் பாத்துக்கிட்டேன். அவளும் பரப்படணும்ல. ஆமா சரிக்கு நான் இப்ப வாரி வச்சிருட்டா. சரி பாபா. சப்பா வெளிய என்ன காத்தடிக்குது? உள்ள அவிஞ்சு புழுங்குவப்பா. எம்மா ஒரு நிமிஷம் நம்ம இருந்திர கூடாது, வந்துருவோல்வ. என்ன கிளம்பியாச்சா? ஆமாம்மா போயிட்டு வரேன். நீங்க ஏம்மா பின்னாடி வந்து இருக்கீங்க? ஏடி நானும் ஒரு மனுஷிதான். இவ்வளவு நேரம் வேலை செஞ்சோம்ல, ஒரு போன் வந்துச்சு பேச வந்தேன். ஏம்மா பேசுங்க. ஏன் பின்னாடி வந்து இருக்கீங்கன்னு கேட்டேன். எனக்கு தெரியாதுல. அவ கடந்து பாத்திரம் பூசிட்டடக்கா. உன்னையதான் பூச விடணும்டி. காலேஜ் இருந்தனால தப்பிச்சிட்டா. சாயங்காலம் ஜரகுடிய பாத்திரம் அவ்வளவு நீதான் வந்து கழுவணும் பத்துக்க. 2 பேரும் சேர்ந்து சிங்க நிரப்பி போட்டுருக்கீங்க. நான் இந்த வேலைக்காரியா கடந்து முழு நேரம் பாத்திரம் கழுவிட்டு கிடக்குதுக்கு கையெல்லாம் வலிக்குது. சரி சரி நான் போயிட்டு வரமே நேராவே. சரி பாத்து போ. ஒரு 20 ரூபா இருந்தா தாங்கம்மா. என்னத்துக்கிட்ட சும்மா ரூபா கேக்குறீங்க?
நான் 20 ரூபா கேட்கறதுக்கே உங்களுக்கு அந்தல வந்துரும். உங்க மூத்த மவ மட்டும் வாங்கி திங்கிறதுக்கு 50 ரூபா 100 ரூபான்னு கேப்பா, அவளுக்கு எல்லாம் குடுப்பீங்களாமே? எனக்கு தரணும்னா மட்டும் தான் உங்களுக்கு வலிக்கும். இது அப்படி இல்ல, நீ பண்டெல்லாம் கொண்டு வந்துட்டு போற, ஒண்ணு எடுத்துட்டு போக மாட்டே, அதனால குடுப்பேன். சரி, நான் இனி வீட்ல இருந்து எடுத்துட்டு போலன்னு எனக்கு நாளையில இருந்து டெய்லி 50 ரூபா வேணும். இன்னும் சண்டைக்கு நிக்கலுமா? ஒருத்திய பார்த்து ஒருத்தி எப்பவும் சண்டை தான். 20 ரூபாய் வேணும், வந்து மியாசிக்குள்ள கணக்கு எடுத்துட்டு போ. அப்படி வாங்க வலிக்கு. அவளை சொன்னாதான் அந்த 20 ரூபாயும் கிடைக்குது, அதனாலதான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஒரு பப்ஸ் வாங்கி திங்கிறதுக்கு கேழகி, அதுக்கு கூட தர மாட்டேக்காவ. ஒரே கடந்து மைதால செய்தா எடுத்து தின்னுடி. உடம்புக்கு கெடுதல் உள்ளதானே, வாய்க்கு டேஸ்டா இருக்கும், அது டெய்லி தின்னுட்டு கடை. சப்பா, இவ்ளோ வளர்ந்தாவாது நம்மளுக்கு டென்ஷன் குறையும் பார்த்தா வளர்ந்தும்ல கடந்து எல்லாத்துக்கும் சண்டை போட்டு இது பண்ணிட்டு கிடக்கால்வ. முடியல. சர்மி காலேஜ் பரட்டாச்சோ? ஆமாதே. எங்க பரட்டிட்டியே? ஒரு வீடு வர போணுமக்கா. வீட்டுல சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சிருக்காவ, பிரேயர். அதான் சந்தியாலையும் கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு 9:30 போல பரப்பட்டேன்னு பாத்துக்க. இங்கதான் காலையில சாப்பாடு. இப்பதானே உங்க அம்மிட்டு சொன்னேன், சொல்லலையோ? இல்லதே, நான் பரப்பிட்டு இருந்தோம்ல, எங்க அம்மா சொல்லல. சரி தெப்ப சாப்பிடுங்க, நான் போயிட்டு வரேன்னு. சரிம்மா. சின்ன பண்ணே, ராணியக்கா வாமா இரு. சேலெல்லாம் பயங்கரமா இருக்குவே, அழகா இருக்கு இந்த சீல உனக்கு. நல்லா இருக்காக்க? சூப்பரா இருக்கு. எப்ப எடுத்தது? சும்மா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கினீங்க. பிளவுஸ் 4 முடிட்டு தான் தைக்க கொடுத்தேன். இந்த மாடல் வேணும்னு சொன்னி அழகா தச்சு கொடுத்துட்டாவ. அப்படியே எல்லாம் சூப்பரா இருக்கு. சரி, இதுல இரு, நான் போய் உனக்கு தோசை எடுத்துட்டு வரேன். சட்னி என்னது வைக்கணும்? ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் வைக்கிட்டா? வாங்கிக்க. சாம்பார் வைக்கலையோ? நீ சாப்பிட வருவான்னு தெரிஞ்சா கண்டிப்பா வச்சிருப்பேன் சின்ன பண்ணே. இந்த பிள்ளைகள சட்னி இருந்தா சாம்பார் தொடாது, சாம்பார் தின்னா சட்னி எடுக்காது. அதனால சாம்பார் ஒரு நாள், சட்னி ஒரு நாள் தான் வைப்பேன். இதுவே ரெண்டு எண்ணத்துக்கு வச்சோம்னா ஒருத்திக்கு தேங்காய் சட்னி பிடிக்கும், ஒருத்திக்கு தக்காளி சட்னி பிடிக்கும். சரி, என்னத்தை பிடிக்கும் அதை தின்னுட்டு போட்டு தான் ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டு இல்லன்னா சட்னியும் ஒண்ணுதான் வச்சிருப்பேன். அப்படியே பரவாயில்ல, நீங்க எடுத்துட்டு வாங்க. சரிம்மா, கயிறு. சப்பா, முடியல. என்ன பாத்திரம் கிடக்குது, அம்மையும் பாவம் தான். எடி கொஞ்சமாவது தேய்ச்சியா? எம்மா ஒரு 10 பாத்திரம் போலதாம தேய்ச்சிருப்பேன். அதுக்குள்ள என்ன வேர்த்து ஊத்துவே. நீங்க எப்படிமா அங்க நின்னு எல்லா வேலையும் செய்றீங்க? கஷ்டம் தான் மாதிரி, என்ன செய்ய? சரி, சின்ன பண்ணாத்த வந்துட்டா, நீ போய் பரப்பிட்டு போ. குளிச்சு பரப்பிடு. ஏதாவது நல்ல சுடிதாரா ஒண்ணு பார்த்து போட்டுட்டு பேண்ட் சட்டையில வேலை போட்டுட்டு போயிடாத. சின்ன பண்ணாத்த அழகா சேலை கட்டிட்டு வந்திருக்கா. அப்படியேம்மா? சரி, போய் பாக்கேன். போ, நான் அவளுக்கு துவாசி சுட்டு கொடுக்கேன். சரிம்மா. இங்க ஏற்கனவே சுட்டு வச்சிருக்கேன்னா ஒரு 4 போல தோசைகள்ல ஒண்ணு கிடக்கு 5. சரி, கடந்துட்டு போட்டு அவளுக்கு வேற புதுசா சுட்டு கொடுப்போம். நல்லா சூடா இருக்கும்ல, வயிற்று பிள்ளைக்காரி. ஆறுனதை கடந்து திங்காண்டா. ருசியா சாப்பிடன்னு வந்திருக்கா மாதிரி இப்படி ஆறுனதையா போய் கொடுப்பாவ. மாவை வேற தூக்கி உள்ள வச்சுட்டேன். சந்தியா, நீ இன்னும் பரப்பலையோ? இல்லதே, பாத்திரம் கழுவிட்டு கிடந்தேன். இப்பதான் எங்க அம்மா குளிக்க போச்சுனவ. சேலை அழகா இருக்குதே. அப்படியே தேங்க்யூ. நீ என்னது போட போறா? எங்க அம்மா சுடிதார் போடுச்சுனவ. சரி சரி, வா, இஷ்டம் தான், எதனாலும் போட்டுட்டு போ, ஒண்ணு இல்லன்னு. சரி தே, சுடிதாரே போடு. சரி மக்கா. சந்தியா, என்னதே? என்ன சாம்பார் வச்சமத்துக்கு கொண்டு வந்தேன். அம்மா எங்க? இங்க அடுக்கலையில தான் இருக்கவ. நான் குடுத்துறேன்னு. சரி தே, குடுக்கேன். சரி, வீட்ல வேலை கிடக்கு, போயிட்டு வரட்டாமா? சாம்பார் ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு. சரி தே. வசந்தியக்கா. வசந்தியக்காயா? சின்ன பண்ணே, நீ எப்ப இங்க வந்தா? இப்ப இந்த ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. சேலையெல்லாம் கொடுத்திருக்க. இது நான் தச்சு தந்த பிளவுஸ் தானே? ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு மீட்டிங் சர்ச்சில இருந்து, அதுக்கு ஒரு வீடு வர போகணும், அதனால சேலை கட்டி இருக்கேன். சரி, போவணும்னு மாதிரி இங்க வந்திருக்கா? ஒத்தையில போனமா, சந்தையில கூட்டிட்டு போலான்ட்டு வந்தேன். இப்பதான் ராணிய கட்ட துவாசி சுட்டு அங்கக்கான்னு கேட்டேன். நீ சாம்பார் வைக்கலையே, சட்னி மட்டும் தான் இருக்குன்னு சொன்னாவ. கரெக்டா கொண்டு வந்துட்டீல. நான் ஆசைப்பட்டது உங்களுக்கு தெரிஞ்சுட்டேங்க. நான் பொதுவா சாம்பார்லாம் வச்சா கொடுக்க மாட்டேன். சாம்பார் தூள் புதுசா அரைச்சே பாத்துக்க. எங்க மாமியார் ஒரு அளவு சொன்னாவ பாத்துக்க. அந்த அளவு வச்சு அரைச்சனே, அத வச்சு சாம்பார் செஞ்சேன். அது நல்லா இருந்த மாதிரி இருந்து. அதான் அவளுக்கு கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பாப்போம்னு சொல்லி சொல்லதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அப்படியா? என்னனியோ, எனக்கு இன்னைக்கு சாம்பார் திங்கிறது கொடுத்து வச்சிருக்கு. சரி சரி, சாப்பிடு. அம்மா, போறேன். எங்கடி? பக்கத்து ஊர் தாங்க. மத்தியான மாதிரி சாப்பாடுலாம் அங்கேயும் உண்டோ? ஆமா, சாப்பாடு கொடுத்துதான் அனுப்புவ. இடையில டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் தருவோவ. அப்ப எப்படி நானும் வரட்டா? சந்தியால கூட்டிட்டு போறதுக்கு என்னைய கூப்பிட்டுக்கலாம்ல? பள்ளியிட வர எல்லாம் திறக்க போகுது. நிறைய துணி உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்திருக்கும்லாக்க. இந்த 1 மாசம் கடந்த துணியை தான் தைப்பிய. அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாண்டான்னு கூப்பிடல. இல்லன்னா கூப்பிடாம போவனா? என்னதான் இருந்தாலும் மத்தியானம் வந்துடலாமே. அழகா வந்திருப்பேன்டி. சரி, பரவாயில்லக்க. இன்னொரு வாட்டி போகும்போது கூப்பிட்டேன்னு. சரி சரி, போயிட்டாரேன்னு. சுவார் அடுப்புல போட்டிருந்ததுக்கு வடிக்கணும், போய் வெந்துட்டு. சரி சரி. வசந்தி எங்க சின்ன பண்ணே? இன்னும் இப்ப போறவக்கு சுவார் வடிக்கணுமா, அத போறேன்னு சொல்லி போனாவ. அப்படியே பரவாயில்ல. இன்னைக்கு நீ கேட்ட உடனே சாம்பார் தானா வந்திருக்கு பாரு. இல்லனா வித்தியாசமா ஏதாவது செஞ்சாதானே கொடுத்துக்கிடுவோம். சாம்பார்ல அவ தந்ததே கிடையாது. அது புதுசா சாம்பார் பொடி அரைச்சாவலாம், அதான் அதை போட்டு வச்சாவலாம். எப்படி இருக்குன்னு சொல்லணுமா நீங்க? அப்படியா? சரி, நீ முத சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சரிக்கா, கொண்டாங்க. நம்ம சாப்பிடு, சூடா இருக்குது, உடனே சாப்பிடு. சரி சரி. பால் டீ எதுவும் போடட்டா?
ஏண்டாங்க இப்பதான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன். நீ போகும்போது குடிக்கன்னு. ஆட்டுமக்கா பால்லாம் நிறைய இருக்குது சொல்லு போட்டு தாரேன். சரிக்கோ. தோசை நல்லா முறுமுறுன்னு சுட்டுருக்காப்ல. முருங்கக்காய் சாம்பாரா ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான். அத்தை இந்த Dress நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு சந்தியா. எனக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி சுடிதார் போடுறதுக்குலாம் ரொம்ப பிடிக்குமதுக்கு. இது மெட்டீரியலா வாங்கிட்டு தச்சதா? இல்ல தே வாங்குனதுதான். ரெடிமேட் அப்படியே வாங்குனது. ஓ அப்படி அந்த கலர் சூப்பரா இருக்கு பத்துக்க. சின்ன பொண்ணே ராணிக்கு பரப்டாச்சோ? ஆமாமா குளிச்சு கிளம்பிட்டு வந்துக்க. ஹோட்டல் போணும்ல. நீங்களும் அப்படியே பரப்பட வேண்டியதானே? ஆமா ஆமா. ஆட்டாட்டு சந்தியா வந்த உடனே சாவி வாங்குறதுக்கு கடைக்கு வந்துருனே. அம்மா சாவியை பூட்டி கொண்டு போயிரியே. சரிம்மா. சின்ன பொண்ணே எவ்வளவு நேரமா ஆகும்? ஒரு 2-3 மணிக்குள்ள வந்துருவாங்க. நான் உங்களுக்கு போன் பண்ணியே. சரி சரி. சரிம்மா போயிட்டு வரேனே. பாத்து போயிட்டு வாங்க. சரிம்மா. இதே வாங்க போலாம். சரிம்மா வா. அப்படியே கடைக்கு பரப்புவோம். அம்மா சின்ன பொண்ணு எதுல வந்தா? எக்க நடந்துதாங்க வந்தேன். நடந்து வந்தியா? மாதிரி எப்படிமா இப்ப போறது? ஆட்டோ எதுவும் சொல்லிருக்கியா? இல்லக்க அவ இப்ப ஸ்கூட்டியை கொண்டுட்டு வருவாவ. ஏன் முதல்ல நீ ஸ்கூட்டி எடுத்து வந்துட வேண்டியதுனே? அது சார்ஜ் ஏறிட்டு இருந்துக்க. சரி 100% வரது கொஞ்சம் நேரம் இருந்துச்சா. சரி அது ஏறி முடிச்ச பிறகு கொண்டு வரேன்னு சொன்னாவ. அதான் சரி ஒரு வாக்கிங் மாதிரி இருக்கும்ல அந்த நடந்து வருவோம்னு வந்தேன். அப்படியா? இன்னொன்னு உண்டுல அது எங்க? அது பெட்ரோல் போடாம கிடக்குவுக்க. இப்ப ஃபுல்லா இதை யூஸ் பண்ணிட்டு அது அந்தால நிக்குது. சரி சரி. அண்ணா மாமா வாரவ. வந்துட்டாவல. மெசேஜ் போட்டதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி. ஓ அப்படியா? அதான் கால் பண்ணி எதுவும் பேசல எப்படி கொண்டு வரவன்னு பார்த்தேன். மெசேஜ் பாத்துட்டு போவோமக்கா. சரி சரி சரி. ராணிக்கா நல்லா இருக்குறீங்களா? ஆமாப்பா நீ நல்லா இருக்கறியா? ஆமா ஆமாக்கா. எப்படி சின்ன பொண்ணே கரெக்டா சொன்ன நேரத்துக்கு வந்தனா? ஆமாங்க. சாட்டியா? சாப்பிட்டேன். அது எப்படி நான் சாப்பாடு கொடுக்காம இருப்பேன்? அங்க இருந்து அவ சாப்பிட்டு வந்தாலும் இங்க இருந்து ஒரு 2 தோசையாவது திங்க வைக்காம அனுப்ப மாட்டேன். தெரியுங்க. சும்மா வட்ட கியாக்கி. சரி நீங்க இறங்குங்க. அந்த ஆள் இருந்து பழக்கம் விட்டுட்டு இருக்கியே. வேற நாங்க போக வேண்டாமா? இறங்கேமா வா வாட்டு. வா வந்து வாட்டு. சார்ஜ் ஃபுல்லா ஏறிச்சா? ஏறிடு. சரிங்க. சரி ராணிக்கா போயிட்டு வரோம். எம்மா போயிட்டு வரேன். சரிம்மா பாத்து போங்க. எங்க பாய்? பாய் பாய். வக்கீசே என்னக்கா? ஸ்கூட்டி அவ ஓட்டலாமாமா? டாக்டர் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிருக்காவன்னு சொன்னா. இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூட்டில போறா. அதான் 3 மாசம் ஆக போகல. ஆனால ஒரு வாரத்தை கேட்கண்டாமா. அவ பாட்டுக்கு ஓட்ட விட்டுருக்கா. பொறுமையாவும் போக மாட்டா. என்ன ஸ்பீடா போவா. இன்னைக்கு எப்போ ஓட்டி வருதா ஓட்டியா? அவ பாத்துக்கிடுவாங்க. நேத்தே சொன்னேன் ஒரு கார் புக் பண்ணி அதுல போயிட்டு வான்னு. அவதான் வேண்டான்னு நடந்தா. சரின்னு விட்டுட்டேன். மெதுவா போயிட்டு வான்னு சொன்னேன். சரின்னு சொல்லியிருக்கா. சரி உனக்கு வேலை இருக்குமோ? ஆமாக்கா. வா ஒரு டீ போட்டு தரேன் குடிச்சிட்டு போலாம். ஐயோ பரவாயில்லக்கா. நீங்க எங்க பரட்டு இருக்க மாதிரி இருக்குவே. ஹோட்டலுக்கு போலான்னு கிளம்பினதுக்கு. வீடெல்லாம் பூட்டிட்டு இனி போகணும். அப்படியே போயிட்டு வாங்க. எனக்கு அங்க வேலை இருக்குது. நான் ஸ்கூட்டி கொடுக்கணும்னு தான் வந்தேன். இனி நடந்துதான் போகணும். செல்வா இருந்தா பைக் வாங்கிட்டு போக வேண்டியதுனே. கேட்டுட்டு அவன் இல்லையா? அவனுக்கு இப்ப ஆபீஸ்ல வேலை போட்டுட்டாவல. அவன் வீட்லயே இருக்க மாட்டேக்கான். அப்படியா? சரி சரிம்மா. உங்களுக்கு வேலையை ஒரு கூர்லயே பிடிக்க முடியலையே. ஒண்ணுல ஆபீஸ் போறியா இல்லனா வீட்ல இருந்து பாக்குறியா? எப்ப வீட்ல இருக்கறியா வெளிய போறியா ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அது அவிய சில நாள் வீட்ல இருங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப வீட்ல இருப்போம். ஆபீஸ்ல வந்து வேலை பார்க்க சொல்லும் போது அங்க போகணும். எங்களுக்கே தெரியாதுங்க. நல்ல வேலை தான் போ. என்ன செய்ய? ஐடி வேலை இப்படிதாங்க இருக்கும். அதான் சரிம்மா நான் போயிட்டு வரேன்னு. சரிக்கா.